ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் 2-methyl 1-propane to 2-chloro 2-methyl propane. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து ப்ராப்பராக வரைஞ்சிருவோம். இங்கே ஈன்னு வந்து கொடுத்துருக்காங்க, ENன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நம்ம வந்து டபுள் பாண்ட் வந்து இருக்குது ஃபர்ஸ்ட் போர்ஷனில். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது CH3, இங்கே C இருக்குது, இங்கே டபுள் பாண்ட் வந்து இருக்கும். அப்போ இங்கே CH2 தான் நமக்கு வந்து இருக்கும். அப்போ ரெண்டாவது பொசிஷன் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப் வந்து இருக்குது. இங்கே வந்து CH3 வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதான் நமக்கு அப்போ கார்பன் வேலன்சி எல்லாமே 4 இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இதான் 2-methyl propane. இது நம்ம என்னதான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2-chloro 2-methyl propane வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்போ CH3C, இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு CH3 வந்து இருக்குது, இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு குளோரின் வந்து இருக்குது, இங்கே நமக்கு வந்து CH வந்து இருக்குது. அப்போ இந்த காம்பவுண்ட் தான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ அல்கீன்லேருந்து அல்கேனா மாற்றுறோம். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணோம் ஒரு குளோரினை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்போ குளோரின் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்போ என்ன பண்ணால் இது வந்து அடிஷன் ரியாக்ஷன். அப்போ எது அடிஷன் ரியாக்ஷன் பண்ண போகிறோம், அந்த HCl வந்து நம்ம அடிஷன் பண்ண போகிறோம். இந்த மார்க்கோனிக் ஆசிட் வந்து HBr போடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம் HCl வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதாவதுனா ஹைட்ரோக்ளோரினேஷன், ஹைட்ரஜன் ஒரு குளோரின் ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இங்கே வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க இந்த மாலிகுல் வந்து நீங்கள் எழுதிக்கங்க CH3, CH3C, CH3 டபுள் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து CH2 வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் இங்கே HCl வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து சார் மார்க்கோனிக் ரூல் மாதிரி HBr போடலாமான்னு கேட்டிங்கன்னா HBr வந்து நம்ம மார்க்கோனிக் ரூல் வந்து யூஸ் பண்ண முடியாது. மார்க்கோனிக் ரூல் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த HBr தான். அப்போ நம்ம HCl நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ நமக்கு என்ன ஆகும், ஆனால் அந்த ரூல் வந்து அதை ஆல்மோஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணும். அப்போ இங்கே நம்ம பெராக்சைடு வந்து நமக்கு வந்து போடலை, பெராக்சைடு வந்து நமக்கு வந்து இல்லை. அப்போ ஹைட்ரஜன் நமக்கு எங்கே ஆகும், என்ன போகும், ஹைட்ரஜன் எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த கார்பனுக்கு வந்து போகும். அப்போ குளோரின் வந்து ஹைட்ரஜன் எங்கே கம்மியாக இருக்குதோ அந்த இடத்துக்கு நம்ம போயிடும். அப்போ நமக்கு வந்து மாலிகுல் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் CH3CCH3, இங்கே நமக்கு என்ன இது ஃபார்ம் ஆயிடுனா CH வந்து ஃபார்ம் ஆயிடுது, இங்கே குளோரின் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து கிடைச்சிடும். சரி, இது வந்து மார்க்கோனிக் ஆஃப் ரூல் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மார்க்கோனிக் ஆஃப் ரூல் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா HBrக்கு மட்டும்தான். ஓகே, மார்க்கோனிக் ஆஃப் ரூல் ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூல் HBrக்கு மட்டும்தான். மற்ற எல்லா மாலிகுலுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கோனிக் ஆஃப் ரூலை மட்டும்தான் ஃபாலோ பண்ணும். ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் ரூல்னு ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ நம்ம வாட்டர் மாலிகுலை உள்ள ஆட் பண்ணுவோம், ஒரு HCl நம்ம ஆட் பண்ணுறோம், இந்த மாதிரி மாலிகுலாம் ஆட் பண்ணும்போது அது வந்து HBr மாதிரி தான் போய் ஆட் பண்ணோம். பட் ஆனால் அது நம்ம மார்க்கோனிக் ஆஃப் ரூல் ஜென்ரலாக சொல்ல மாட்டோம். மார்க்கோனிக் ஆஃப் ரூல் மெக்கானிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னா சொல்லுவோம், அது வந்து மார்க்கோனிக் ஆஃப் ரூல் கிடையாது. அப்போ மார்க்கோனிக் ஆஃப் ரூல் அப்படி உங்களுக்கு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்லி HBr மட்டும் தான் நீங்கள் வந்து எழுதணும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து HCl வந்து யூஸ் பண்ணக்கூடாது.